கடும் மழையுடன் கூடிய காலநிலையினால் அநேகமான ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காலகங்கையின் நீரோட்டமும் உயர்வடைந்துள்ளது. இந்த கங்கையை கடப்பதற்கு வள்ளமொன்றில் சென்று கொண்டிருந்த 2 பிள்ளைகளின் தாய் இன்று காலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இன்று காலை களுத்துறை பொலசகம பகுதியில் காலகங்கையின் ஊடாக பயணித்த வள்ளம் ஒன்று கவிழ்ந்தமையினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து இடம்பெறும் போது 8 பெண்கள் உட்பட 10 பேர் இந்த வள்ளத்தில் பயணித்துள்ளனர். வள்ளத்தை செலுத்தியவரும் மற்றியவரும் இதன்போது 7 பெண்களை காப்பாற்றிய போதும் ஒருவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. காப்பாற்றப்பட்டவர்கள் அருகில் இருந்த மரக்கிளை ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்த போது மேலும் ஒரு வள்ளத்தில் சென்றவர்கள் அவர்களை மீட்டு கரைக்கு அழைத்து சென்றுள்ளனர். காணாமல் போன பெண்ணை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. மரத்தில் மோதி வள்ளம் கவிழ்ந்தது. மோட்டார் சைக்கிளும் வீழ்ந்தது. மோட்டார் சைக்கிளை நான் எடுக்கவில்லை. 4 பேரை வள்ளத்தை செலுத்துகின்றவர் எடுத்து சென்றார். ஏனைய 4 வரையும் பிடித்துக் கொண்டு நான் மரத்தில் தொங்கி நின்றேன். மற்றைய வள்ளத்தில் வந்தவர்கள் எம்மை காப்பாற்றினர். நான் வேலைக்கு சென்றேன். அவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கி அடுத்த கரைக்கு சென்றார். பின்னர் என்னிடம் எனது உறவினர் ஒருவர் வந்து சிறிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். நான் இந்த இடத்திற்கு வரும் வரை என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியாது. இதன்போது ரெம்னுகொட பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 48 வயதுடைய ஒருவரை காணாமல் போயுள்ளார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டுவரப்படுகின்ற புத்த பெருமானின் புனித சின்னங்கள் தற்போது அழுத்னுவர தெடிமுண்ட ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து கண்டி யட்டிஹலகல ரஜமஹா விகாரையில் இருந்து புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி ஆரம்பமானது. புத்த பெருமானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட மேலும் பல புனித சின்னங்கள் யட்டிஹலகல ரஜமஹா விகாரையிலிருந்து இன்று காலை 7:40க்கு இருந்த சுப நேரத்தில் விசனமாக வடிவமைக்கப்பட்ட ஊர்தியில் வைக்கப்பட்டன. பின்னர் புனித சின்னங்களை தாங்கிய பவனி அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்றது. மல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் இதன் போது ஆசி வழங்கினர். யட்டாளகல ரஜமஹாவிகாரையில் வைக்கப்பட்டிருந்த இந்த புனித சின்னங்கள் நமது அஸ்கிரிய மகாவிகாரையின் கௌரவ மாணாக்க தேரரின் ஆசீர்வாதத்துடனும் அனுமதியுடனும் வழிகாட்டலுடனும் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வின் ஆர்வமாக அஸ்கிரிய மகாவிகாரை வளாகத்திற்கு இந்த புனித சின்னங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டுள்ளன. அஸ்கிரிய மகாவிகாரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வாகன பவனி பேராதனை பிலிமத்தலாவ கடுகொன்னாவ ஹெங்குள்ள சந்தையில் திரும்பி அழுத்னுவர தடிமுண்ட ஆலயத்தை இன்று பிற்பகல் 1 மணிக்கு வந்தடையும் என திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் வீதியின் இருமரங்கிலும் கூடியிருந்த பெருந்தலான பக்தர்களினால் 3 மணித்தியாலங்கள் தாமதமாகவே வாகன பவனி ஆலயத்தை வந்தடைந்தது. புத்த பகவானின் புனித கேஷ தாதுக்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாகன பவனியின் வேகமும் குறைக்கப்பட்டிருந்தது. புனித சின்னங்களின் வருகையை அடுத்து அழுத்னுவர தடிமுண்ட ஆலயத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சமய போதனை இடம்பெற்றது. இந்த ஆலயத்தை அண்மித்த பகுதிகளில் வாழும் பக்தர்களுக்கு இன்றிரவு 10:30 வரை இந்த புனித சின்னங்களை வழிபடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் கிடைக்க உள்ளது. நாளை முற்பகல் அழுத்னுவர தடிமுண்ட ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகும் வாகன பவனி மாவனெல்ல கேகாலை வரக்கா போல தங்கோவிட்டு பஸ்யால நிட்டம்பு ஊடாக கலகெட்டுக என வரலாற்று சிறப்புமிக்க தடகமோ விகாரையை வந்தடைய உள்ளது. பின்னர் அங்கிருந்து புனித சின்னங்கள் கலனி ரஜமஹா விகாரைக்கு விசேட வாகன பவனியில் எடுத்து வரப்பட உள்ளன. புத்த பகவானின் புனித சின்னங்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஹலுத்னுவர தடிமுண்ட ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை பெருந்திரளான பக்தர்கள் தற்போது வழிபட்டு வருகின்றனர். இதேவேளை இம்முறை சிரச வெசாக் வலயத்தில் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக டிஜிட்டல் நேரடி டெலி அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட உள்ளது. வரலாற்று கதைகளை பிரதிபலிக்கும் இந்த அலங்கார பந்தலில் 100 ஓவியங்களுக்கு மேல் பொருத்தப்பட உள்ளமை விசேட அம்சமாகும். නාලක බමුණු ගමෙහි රූපසාරී බැමිණියට
48 அடி உயரத்தையும் 82 அடி நீளத்தையும் கொண்டதாக இந்த டிஜிட்டல் நேரடி டெலி அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட உள்ளது. 190 பிரம்மாண்ட திரைகளை கொண்ட இந்த அலங்கார பந்தலின் நிர்மாண பணிகள் தற்போது தெப்பானமவில் உள்ள MTV MBC கலையக வளாகத்தில் இடம்பெற்று வருகிறது. செரியுத் முகலன் புராதன கதை, அங்குலிமால புராதன கதை மற்றும் தேவதத்த புராதன கதை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட உள்ளது. கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸில் சிரச வெசாக் வலயத்தில் அலங்கார பந்தலின் நிர்மாண பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராசவள்ளி மற்றும் கருணை கிழங்கினங்களை மட்டக்களப்பு கழுதாவளை பிரதேசத்தில் பெரும்பாலும் காண கிடைக்கிறது. கழுதாவளையில் இந்த செய்கை பிரதான செய்கையாக முன்னெடுக்கப்படாவிட்டாலும் அனைத்து தோட்டங்களிலும் இதனை காணலாம். இந்த கிழங்கினங்கள் வருடத்திற்கு ஒரு முறையே விளைச்சலை தருகின்றன. மருத்துவ குணமிக்க இந்த கிழங்கினங்கள் கொடியாக மரத்தில் படர்ந்து வளர்கின்றன. இவ்வாறான கிழங்கினங்களை உட்கொள்வதோடு பாதுகாப்பதும் இன்றைய சந்ததியினரின் கடமையாகும். சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் இந்தியாவின் தேசிய அனல் மின் சக்தி கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபைக்கு இடையில் நிலவிய அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் த ஹிந்துக்கு தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான தொழில்நுட்பம் மற்றும் வளங்களை வழங்குவதற்கும் இந்தியா தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த மாதத்தின் 1வது அல்லது 2வது வாரம் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்துக்கான உத்தியோகபூர்வ உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு இந்தியாவின் தேசிய அனல் மின்சக்தி கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். அனல் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் வெப்பத்தின் வீதம் குறித்தும் பராமரிப்பு மற்றும் செயற்பாட்டு செலவினம் தொடர்பிலும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சக்தி கூட்டுத்தாபனத்திற்கும் இலங்கை மின்சார சபைக்கும் இடையில் சிக்கல் நிலவியதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மின்சக்தி உடன்படிக்கைக்கு அமைய வெப்ப வீதம் தொடர்பிலும் பராமரிப்பு மற்றும் செயற்பாட்டு கட்டணம் குறித்தும் தீர்மானிக்கப்படும் என இது தொடர்பில் இலங்கையின் மின்சக்தி அமைச்சின் செயலாளர் MMC பெர்னாண்டோவுக்கு இந்தியாவின் தேசிய அனல் மின்சக்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அருப் ரோய் சௌத்ரி அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொத்மல ரம்போட பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 21 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மல மற்றும் கம்பள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் ரம்போட பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வீதியை விட்டு விலகி பயணித்த பஸ் பள்ளத்திற்குள் விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். யாழ்ப்பாணத்திலிருந்து தியத்தலாவை நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை அம்பாறையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த லாரி ஒன்று சம்மாந்துறை பிரதேசத்தில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயங்களுக்குள்ளான சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று காலை 6 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொலனாவ பகுதியில் 20 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வகை மூலிகை தாவரத்துடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 15,000 கிலோகிராம் மூலிகை தாவரம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர்களில் 2 இந்தியர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்த மூலிகைகளை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. வாசனை திரவியங்களை தயாரிப்பதற்கு இந்த அரிய வகை மூலிகை தாவரம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். MTV MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு உலகின் விசாலமான ஆன்லைன் வீடியோ சமூக இணையதளமான யூடியூபுடன் இணைந்து கொண்டுள்ளது.
யூடியூப் இணையதளம் ஊடாக இன்று முதல் MTV, MBC மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உலகின் எந்த ஒரு பாகத்தில் இருந்தும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எமது ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளை யூடியூப் இணையதளத்தில் இதுவரை சுமார் 12 மில்லியன் பேர் பார்வையிட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. இலங்கையின் ஏனைய எந்த ஒரு செய்தி அலைவரிசையும் விட இதனை ஆக கூடுதலானோர் பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள MTV குழும பணிப்பாளர் நீட்ரா வீரசிங்க, சர்வதேச ரீதியாக ஆன்லைனில் செய்திகளை ஒளிபரப்பு செய்கின்ற இலங்கையின் முதலாவது அலைவரிசையாக திகழ்வதை முன்னிட்டு பெருமிதம் அடைவதாக கூறினார். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூடியூபுடன் இணைந்து எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செயற்படுவதை முன்னிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக MTV, MBC பணிப்பாளரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலைவரிசை பிரதானியுமான ஷவான் டேனியல் குறிப்பிட்டுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். இன்று 13வது திருத்தச் சட்டம் இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிறது. அரசியல் அமைப்புக்கு எதிராக பேசினால் குற்றம் என்கிறார்கள். ஆனால் பல அமைச்சர்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற காணி அதிகாரத்தை பறிக்க வேண்டும், போலீஸ் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அது அரசியல் அமைப்புக்கு எதிரான பேச்சு அல்லவா? ஆனால் இங்கு நாங்கள் ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துவிட்டு பேசினால் அது குற்றம் என்று கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அரசியலமைப்பில் இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக பேசினால் அது குற்றமில்லை. இது எந்த வகையில் ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இத்துடன் நமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.